Train 6 hours late, total plan flop. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸில் காஷ்மீர் போயிட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயின் வந்து ஜம்மு ரீச் ஆக வேண்டிய டைமில் லூதியானா தான் ரீச் ஆயிருந்தது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபாகாக இருக்குதுன்னு சொல்லி. ட்ரெயின் இங்கேயே 2 மணி நேரம் போட்டுட்டாங்க. அதே ஸ்டேஷனில் அவ்வளோ ட்ரெயின் எல்லாமே அப்படியே நிற்குது. முன்னாடி விசிபிலிட்டியே இல்லவே இல்லை. அண்ட் நிறைய ட்ரெயின் ஈவன் கேன்சலே பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் ட்ரெயின் கிளம்புமா, எப்போ கிளம்பும், கிளம்புனா எப்போ ரீச் ஆகும், எதுவுமே தெரியாமல் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி போய் நின்றுட்டு இருந்தோம். ரயில் யாத்திரையில் போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் ஒரு ரிஃப்ரெஷ்க்கும் ஒரு டைமிங் காட்டுது. ஒரு டைம் வந்து 2 மணிக்கு ரீச் ஆவேன்னு சொல்லுது, ஒரு தடவை 4 மணிக்கு ரீச் ஆவேன்னு சொல்லுது, ஒரு தடவை 7 மணிக்கு தான் ரீச் ஆவேன்னு சொல்லுது. நைட்டு 7 மணிக்கு ஜம்மு ரீச் ஆகி நான் எப்போ ஸ்ரீநகர் போய் நான் எப்போ என்னோடய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம கன்ஃபியூஷனுங்க. நான் ட்ரெயினை நம்பி 2 மணிக்கு ஃப்ளைட் புக் பண்ணேன். ஈவன் 6 ஹவர்ஸ் வந்து நான் அடிஷ்னல் டைம் வச்சு தான் புக் பண்ணேன். அப்படி புக் பண்ணியுமே ஜம்மு எத்தனை மணிக்கு ரீச் ஆகுன்னு தெரியுமா? 2 மணிக்கு தான் ரீச் ஆச்சு. ஸோ நம்ம ஜம்மு இப்போ ரீச் ஆகிட்டோம். ஜம்மு ரீச் ஆகும்போது 2 மணி. என்னோடய ஃப்ளைட் டைம் 2 மணி. நான் எங்கே போய் ஃப்ளைட்டை பிடிக்க? அவ்வளோதான், டோட்டல் பிளான் ஃப்ளாப். நான் இதிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு லெசன், நார்த் இந்தியன் ட்ரெயினை நம்பி தயவு செஞ்சு ஃப்ளைட்டோ எதுவுமே புக் பண்ணாதீங்க. ட்ரெயின் ஒன்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் 2 மணி ஃப்ளைட் புக் பண்ணி காலையில் 10 மணிக்குள்ளே வந்து எனக்கு சேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் ஆர் கேன்சல் ஃப்ளைட் ஆப்ஷன் இருந்தது. 8 மணிக்கே வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடலாம் ஆர் வந்து வேறு ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னேன். பட் அம்மா வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, பார்க்கலாம், ட்ரெயின் கிளம்பிட்டுதான்னு பார்க்கலாம், லூதியானாலேருந்து கிளம்பி இன்கேஸ் வந்து 12 o'clock ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டுக்கு திருப்பி சார்ஜ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி எல்லா பிளானும் திருப்பி ஃப்ளாப்பு. ஸோ நாங்கள் வந்த ட்ரெயின்லேயே உதம்பூர் போய் இறங்கி அங்கேருந்து கேப் பிடிச்சி ஸ்ரீநகர் போனோம். ஸோ கேப்காரவங்களும் நல்லா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜம்மு போகிறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ வந்து காஷியஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்கங்க. தவிர ஒரு வகையில் நீங்கள் மினிமம் 100 ரூபாயாவது ஸ்கேமில் ஏமாற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஏமாற மாட்டேன், நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அப்படி இருந்தாலும் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து நிறைய டூரிஸ்ட் பார்த்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கேம் பண்ணுறது எப்படின்னு வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லா தெரியுது. ஸோ எங்களையும் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 5600 ருபீஸ்க்கு வந்து கேப் புக் பண்ணி போகிறோம் உதம்பூர்லேருந்து. இது வந்து என் கூட இன்னும் ஒரு 3 பசங்க வந்தாங்க, ஆம்பூர்லேருந்து வந்த பசங்க. ஸோ எனக்கு ஹிந்தி பெருசாக பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க பேசி இந்த கேப் புக் பண்ணி கொடுத்தாங்க. பட் நான் ஆல்ரெடி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்த கேப் டிரைவர் வந்து அவர் சொன்னார் 4000 ரூபாய்க்கே நான் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி. ஸோ அவர்கிட்டயே நான் திருப்பி வந்து இல்லை நான் உதம்பூர் வந்து இறங்கிடுறேன். நான் நினச்சேன் ஜம்மு டு ஸ்ரீநகர் வந்து 250 கிலோமீட்டர்ஸ். ஸோ உதம்பூர் டு ஸ்ரீநகர் வந்து இட் வாஸ் லைக் 120 கிலோமீட்டர். ஸோ 120 கிலோமீட்டர் போனால் அவர் ரேட்டு கம்மி பண்ணுவாருன்னு சொல்லி நான் உதம்பூர்லேருந்து வரேன்னு சொன்னப்போ அதுக்கும் அவர் திருப்பி 4000 தான் கேட்டார். ஸோ நான் நினச்சேன் இவர் வந்து ஸ்கேம் பண்ணுறாரு போல். ஸோ வேண்டாம், நம்ம வந்து உதம்பூர் போய் அங்கேருந்து கேப் புக் பண்ணி போனால் ரேட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உதம்பூர்லேருந்து புக் பண்ணி போனோம். பட் அகெயின் உதம்பூர்லேருந்து புக் பண்ண கேபுமே வந்து 5600 ரூபா வாங்கி அகெயின் ஸ்கேம் பண்ணிட்டாங்கங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ காஷியஸாக இருந்தாலும் எப்படி விழுந்து பிளான் பண்ணாலும் உங்களை கண்டிப்பாக ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஒரு வேளை நான் காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் பார்த்த டைமிங் அப்போவே வந்து நான் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன்னா 4:30 ஃப்ளைட் பிடிச்சி நான் ஜம்முவிலேருந்து ஸ்ரீநகர் போயிருந்துருக்கலாம். பட் சரி ஓகே, ட்ரெயின் லேட் ஆகிடுச்சின்னா 4:30க்கு ரீச் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, திருப்பி ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி புக் பண்ணுறதுக்கும் வந்து பண்ணுற வேலையும் வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லி வெயிட் பண்ணி 9:45க்கு போய் அதே சேஞ்ச் ஆஃப் ஃப்ளைட் ஆப்ஷன் பார்த்தா 8 மணிக்கு எனக்கு 4500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுன்னு சொன்ன ஆப்ஷன் வந்து 9:30 மணிக்கு அகெயின் 9000 பே பண்ணுன்னு சொல்லிச்சு. ஸோ நான் ஜம்மு டு ஸ்ரீநகர் என்னோடய ஒரிஜினல் ஃப்ளைட் ரேட்டே 9000 ரூபா தான். திருப்பி ஒரு 9000 கொடுத்து 4:30 ஃப்ளைட்டை மாற்றுறதுக்கு நான் ஈஸி ஆப்ஷனாக உதம்பூர் வழியாக போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் இதை சூஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் அதை டக்குன்னு எடுத்துருங்க, ரொம்ப டைம் டிலே பண்ணாதீங்க. இதே இந்த மாதிரி ஃப்ளைட் மேட்டரில் வந்து நீங்கள் லேட் பண்ணுற ஒரு டைமும் வந்து உங்களுக்கு அது டைனமிக் ஃபேர், ஸோ ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ பார்த்து டக்குன்னு டிசைட் பண்ணுங்கள். எந்த டிசிஷனாக இருந்தாலும் டக்குன்னு டிசைட் பண்ணுங்கள்.
எங்கள் கூட வந்த இன்னொரு ஃபேமிலி வந்து அவங்க பேக்கேஜில் போனாங்க. ஸோ அவங்க பிக்கப்பே வந்து ஃப்ரம் ஜம்மு தான். ஸோ அவங்க டிரைவர் காலையில் 8 மணிக்கே வந்து 8 மணிலேருந்து ஜம்முவில் வெயிட் பண்ணி 2 மணிக்கு ட்ரெயின் வந்ததும் அவங்கள கரெக்டாக பிக் பண்ணி 8:30க்கு ஸ்ரீநகரில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போய் காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உதம்பூர் போய் நம்ம ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி உதம்பூர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 3:30, அங்கேருந்து கேபை பேசி முடித்து கேபை ஃபைனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஏறுறதுக்கு ஒரு 4:30. எங்கள் கூட வந்து பசங்க வந்து ஹிந்தி நல்லா பேசுனாங்க. ஸோ நல்லா கன்வின்ஸ் பண்ணி கரெக்டான ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவானுங்கன்னு அவங்கள நம்பி போய் அவங்க ஒரு 1500 எக்ஸ்ட்ராக்கு பேசிட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ நல்லா பேசினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ நாங்கள் புக் பண்ண கேப் எப்படின்னா, நிறையா கேப்காரவங்க கிட்டே போய் கேட்டோம். ஃபஸ்ட்டு இருக்கவங்க வந்து 8000 சொன்னாங்க எங்கள் உதம்பூர்லேருந்து ஸ்ரீநகர் போகிறதுக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, இப்போ வந்து ஜம்முலேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி போகலான்னு சொல்லி. பட் ஜம்முவில் நீங்கள் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போனால் திருப்பி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராவலிங்லேயே போயிடும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, பனிஹல் வரைக்கும் போயிட்டு பனிஹல்லேருந்து ஸ்ரீநகருக்கு ட்ரெயின் இருக்குது. பட் பனிஹல் லாஸ்ட் ட்ரெயின் வந்து ஈவினிங் 5:45. ஸோ நீங்கள் 5:45க்குள்ளே பனிஹல் ரீச் ஆனால் மட்டும்தான் பனிஹல் டு ஸ்ரீநகர் ட்ரெயினை பிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா திருப்பி பனிஹலில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:45 ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சி போகலான்னு ஒரு பிளான். இது செகண்ட் பிளான். ஸோ இந்த 2 பிளானுமே இருந்தது. ஸோ நாங்கள் உதம்பூர் இறங்கின உடனே அங்கே இருக்க கேப் செக் பண்ணோம். இங்கேருந்து ஸ்ரீநகர் போக எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ காசு ஆகும்னு செக் பண்ணி தான் போகணும். அங்கே ஒரு 10-15 கேப் டிரைவர்கிட்ட பேசி, இந்த பசங்க வந்து ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசி, அவர் வந்து நான் இன்னொரு இடத்துல போய் இறக்கி விடுறேன், அங்கே வந்து நீங்கள் கேப் பிடிச்சி போங்க. ஸோ மொத்தமாக 5000 பேசி ஆட்டோக்காரர் வந்து கூட்டிகிட்டு போனார். 2 ஆட்டோவில் போனோம். அங்கே போய் அங்கே இன்னொரு கேப்காரர்கிட்ட பேசி ஃபைனல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் போயிடுச்சு. ஸோ இந்த ஆட்டோக்காரவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்தே மொத்தமாக 5000 தான் சொன்னாங்க. பட் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் 2 ஆட்டோவுக்கு ஆளுக்கு ஒரு ஆட்டோக்கு 200 அங்கே ஒரு 400, அதுக்கப்புறம் திருப்பி அந்த கேபுக்கு ஒரு 5200ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5600 கொடுத்து நாங்கள் உதம்பூர்லேருந்து பனிஹல் போயிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நான் சொன்ன அந்த கேப்லேயே போயிருந்தேன்னா 4000 போயிருந்துருக்கலாம். ஸோ அங்கே எனக்கு ஒரு 1500 லாஸ். ஸோ இந்த பசங்க கூட அந்த 4000 நான் போயிருந்தேன்னா இன்னும் நான் ஃபேர் கம்மி பண்ணியிருக்கலாம், 6 பேரோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிறதும் கேப் வழியாக போகிறதும் ஓரளவுக்கு பெட்டர் ஆப்ஷன் தான். பட் ரோட் பிளாக் ஆகாமல் இருந்தால், இன்கேஸ் ரோட் பிளாக் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா எப்போ ஸ்னோஃபால் ஆகும், எப்போ ரோட் வந்து ஏதாவது டிராஃபிக் ஆகும், எதுவுமே தெரியாது. ஸோ உதம்பூர் போகிறது இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஆனால் ரேட் வந்து 3000 to 4000 தான், அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாது. ஸோ நாங்கள் எப்படியோ போய் பனிஹல் வந்து ஒரு டனல் வரும், அந்த டனல் தாண்டின உடனேவே வந்து உங்களுக்கு இந்த வியூ கிடைக்குங்க. செம்ம வியூ. டக்குன்னு அப்படியே டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச். நார்மல் ரோடாகவே போயிட்டே இருக்கும், அந்த டனல் தாண்டி வந்த உடனே அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ. ரொம்ப ஆசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ரோட்டில் போகிறப்ப இந்த வியூ வந்து இட் வில் பி ஸ்டன்னிங். பட் நான் ஜம்மு டு ஸ்ரீநகர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதை நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். நான் அந்த வியூஸ் அந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக விண்டோ சீட்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் பிளான் டோட்டலாக ரூயின் ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டிரைவர்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவங்க ரொம்ப சூப்பராக ஓட்டுறாங்க. ஆனால் வந்து ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு நமக்கு ரொம்ப பக்குன்னு இருக்குது. பட் நல்லா தான் ஓட்டுறாங்க. என்னோட இந்த கேப் டிரைவர் அண்ணா வந்து என்னென்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரிக்கும் லைக் போட்டுட்டு அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ காட்டிட்டு அப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து ஃபோனை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு பக்குன்னு இருக்கு, ஐயோ ரோடு வருதுயா, வளையுதையா, நேராக போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த ரோடு வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ஒரு செகண்ட் மிஸ்டேக் ஆச்சுன்னா கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி. அவருக்கே தெரியுது அவ்வளோ டேஞ்சரஸ்னு. ஆனாலும் வந்து அவரால் ஃபோன் பார்க்காம வர முடியல. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே வராரு. டனல் வந்தால் சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து வாயில் சாப்பிட்டுட்டு வராரு. ஃபோனில் லைக் போடுறாரு, லைக் விழவே இல்லை, அதை கூட விழுந்து அமைக்கிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் உதம்பூர் டு ஜம்மு ஃபைனலி எப்படியோ அன்றைக்கி நைட்டே ரீச் ஆகிட்டோம். தேங்க் காட். நான் ஆக்சுவலி ஸ்ரீநகர் வந்து 2 மணிக்கு ரீச் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்ரீநகர் சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன். பட் கடவுள் வேறு பிளான் வச்சுருந்தாரு. சம்ஹவ் எப்படியோ நாங்கள் ரீச் ஆனதே பெரிய விஷயம். பட் ஒன்லி ஒன் திங், ஸ்கேம் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் ஒரே ஒரு விஷயம். தேங்க்யூ கைஸ்.